ஸோ இந்த சீரீஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா எஃப்என்ஓ பேசிக்ஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைசிஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எஃப்என்ஓ வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970s வந்து நம்ம சிகாகோ போர்ட் ஆஃப் ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து அப்போ வந்து வந்து ஒரு கண்ட்ரோல்டு மார்க்கெட்டுக்குள்ள வந்து நமக்கு வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது அது கவர்னிங் அத்தாரிட்டி வந்து எதுவும் கிடையாது. ஸோ இதை முத எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா எதுக்காக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷனை வந்து இருந்து பையர்ஸையும் செல்லர்ஸையும் சேவ் பண்ணுறதுக்காக முதல்ல இது வந்துச்சு. இது நீ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ம் ம் ஸோ ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷன் அது எப்படி காப்பாற்றும்? ஸோ இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்வெஸ்ட் சீசன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா டிமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் கரெக்டாக. அப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் ஹார்வெஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்தது. ப்ளஸ் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் லைனப்புக்கு வந்து அந்த ரா மெட்டீரியலோ இந்த இந்த மாதிரி அக்ரி கமாடிட்டிஸ் வந்து ரெகுலராக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆர்டர்ஸை செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து கொண்டு வந்தோம். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இதெல்லாம் இருக்கு. ஸோ அடுத்தது கேஷ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூணுக்கும் உண்டான மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட அசெட். ஏன் அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த கம்பெனி இருக்க வரைக்கும் அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஏன் அசெட் இல்லை, அது வந்து ஏன் ஸ்பெகுலேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் இருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் டைம் வந்து அது வந்து கான்ட்ராக்ட் வந்து வேலிட் ஆகிடும், இன்வேலிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்ளைம் பாலிசி சொல்லலாம், அப்படி இல்லாட்டி டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ மெடிக்ளைம் பாலிசி எதுக்காக நம்ம போடுறோம், நம்ம ஒரு ரிஸ்க்குக்காக போடுறோம் கரெக்டாக. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா 1 இயர் டைம் வேலிடிட்டி. ஸோ ஆஃப்டர் தட் 1 இயர் என்ன ஆகும்னா நம்ம ரிஸ்க் இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க்கு நம்ம கிளைம் பண்ணுவோம். அப்படி நமக்கு ரிஸ்க் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும், ஸோ அது வந்து அந்த பே பண்ண ப்ரீமியம் வந்து எக்ஸ்பைர்ட் ஆகும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றது அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து ஒரு கான்ட்ராக்ட், அது வந்து நமக்கு வந்து ஒரு அசெட் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கலாம். வேற இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவைலபிலிட்டி கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா அப் டு 3 months வரைக்கும் உள்ள கான்ட்ராக்ட்ஸ் வந்து நமக்கு ட்ரேடபுளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 years தான் வந்து வீக்லி எக்ஸ்பைரி வந்து நமக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா டு ஹெட்ஜ் த ஈக்விட்டி அண்டர்லைங் அசெட். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு, அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து ஒரு 10-15 lakhs உள்ள போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸையும் ஃபியூச்சர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பீரிஷாக இருக்கு, மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் டவுன் ஆக போகுது, பெரிய கிராஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு புட்டை பை பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் வந்து மெயின் பர்பஸே வந்து ஹெட்ஜுக்காக தான் வந்துச்சு. அடிஷ்னலாக நம்ம வந்து நம்ம வால்யூமுக்காகவும் நம்ம ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கேப்சர் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம ஸ்பெகுலேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்விட்டியில் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 100 ரூபா 50 ரூபா இருந்தால் கூட ஒரு ஸ்டாக்கை வந்து நம்மளால வாங்க முடியும். ஸோ எந்த அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து நம்மளால ஒரு யூனிட் வந்து நம்ம வாங்கிட முடியும். ஸோ வேற இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வாங்குறதுக்கு ஒரு ஃபிக்ஸட் கேபிட்டல் இருக்கு. ஸோ அந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் வந்து எப்படி வரும்னா எக்ஸ்சேஞ்சில் தான் அந்த கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அபவ் 1 lakh வந்து இருக்கும். ஸோ ஏன் அப்படி வாங்கினா ஃபியூச்சர்ஸ் வந்து எப்பவுமே வந்து லிவரேஜ் ப்ராடக்ட் ஓகேங்களா. ஸோ இது எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஒரு சின்ன கால்குலேஷன் போகும். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் வந்து வாங்குறீங்க ஓகேங்களா. ஸோ 60 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னா இந்த 60 ரூபா இருந்தால் போதும் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதே இந்த ஃபியூச்சர்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா
இப்போ வந்து நிஃப்டி 50 ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் இது ஏன் வந்து சொல்கிறேன்னா இதில் தான் வந்து இதுலேயே வந்து ஹையஸ்ட் வால்யூம் நடக்குது. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 22,500 ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து லாட்டு. ஸோ ஒரு லாட்டுக்கு எத்தனை குவான்டிட்டி அப்படின்னா 50 குவான்டிட்டி. ஸோ இதோட பை வேல்யூ என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஸோ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 11,25,000 தேவைப்படுது. ஸோ இப்போ இது வந்து ஏன் லீவரேஜ்டு ப்ராடக்ட்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த 11,25,000க்கு அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஒரு 5%, 4 to 5% மார்ஜின் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தாலே ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ எப்படி இது அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நிஃப்டியோட வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த மார்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு ரிக்வயர்டு மார்ஜின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.3 lakhs வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஒரு ஃபியூச்சர் பை பண்ணாலும் சரி செல் பண்ணாலும் சரி இந்த மார்ஜின் நமக்கு தேவைப்படும். ஓகே. இந்த மார்ஜின் எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரேட் இந்த வாலட்டிலிட்டி இருக்கும் எப்பவுமே இந்த 4 to 5% வந்து மேக்ஸிமம் வாலட்டிலிட்டியாக இருக்கலாம். இந்த வாலட்டிலிட்டிக்கு தான் இந்த மார்ஜின் வந்து நம்ம கிட்ட வாங்கும். ஸோ வேற இந்த ஈக்விட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபுல் வேல்யூ பே பண்ணி நம்ம வாங்கிடுறோம். இதே நீங்கள் 10 ஸ்டாக் வாங்கினீங்கன்னா 600 ரூபா ஆகும். ஸோ இதே 100 ஸ்டாக் வாங்கினீங்கன்னா 6,000 ரூபா ஆகும். ஸோ இதே வந்து 1000 ஸ்டாக் வாங்கினா 60,000 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. ஸோ இதில் என்னன்னா ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ் இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து இறங்கினாலும் சரி ஏறினாலும் சரி நீங்கள் பே பண்ண அமௌண்ட் இதுதான். ஸோ அடிஷ்னல் மார்ஜின் உங்கள்கிட்ட வந்து எதுவுமே வாங்கத்தான் நீங்கள் அடிஷ்னலாக மறுபடியும் பணம் போடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ப்ரைஸ் இறங்குச்சுன்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம், அப்போ நீங்கள் அமௌண்ட்டை அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். ஸோ இதை ஃபியூச்சர்ஸில் வந்து என்ன ஆகும், இப்போ சப்போஸ் நீங்கள் எக்ஸாக்டாக 1,30,000 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து இது வாங்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல என்ன ஆகுதுன்னா இப்போ 22,500லேருந்து 22,400 மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. ஸோ அதே தான் அப்போ வந்து இதோட வேல்யூ என்னவா இருக்கும், ஸோ உங்களுக்கு வந்து 5,000 குறைஞ்சிருக்கும். 5,000 ருபீஸ் வந்து லாஸில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மார்ஜின்லேருந்து 5,000 ரெடியூஸ் ஆயிடும். உங்கள் அக்கௌண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,25,000 தான் இருக்கும். ஸோ இந்த 5,000 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மார்ஜின் ஷார்ட் ஃபால். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா இந்த 5,000 மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஏன் டாப் அப் தேவைப்படுதுன்னா இது லீவரேஜ் ப்ராடக்ட்டு. அகைன் இந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த நெட் மார்ஜின் வந்து நமக்கு தேவைப்படும், அதனால மறுபடியும் டாப் அப் ஆகும். ஸோ இதே மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க 22,500லேருந்து 22,600. ஸோ இப்போ என்ன இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5,000 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து அடிஷ்னல் மார்ஜின் எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த 5,000 என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் லெஜரில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மார்ஜின் ஷார்ட் ஃபால் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்கள் லெஜரில் வந்து இந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஈக்விட்டிக்கும் ஃபியூச்சர்ஸுக்கும் உள்ள மார்ஜின் டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஓகே. இல்லை டவுட் இருக்காது உங்களுக்கு? இதில் டவுட் இல்லை. சரி சரி. இப்போ நம்ம ஆப்ஷன் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை ஃபியூச்சர்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டா? ஸோ ஆப்ஷனுக்கும் ஃபியூச்சருக்கும் மெயினாக என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ அதில் வந்து ஆப்ஷனுக்கு வந்து நம்ம கிரீக்ஸ் வேல்யூலாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட ரிஸ்க் ரிவார்டு வந்து மாறும் நமக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து ஆப்ஷனுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஈக்விட்டி வாங்கினாலும் சரி இல்லை வந்து ஃபியூச்சர்ஸ் வாங்கினாலும் சரி என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து இதே மாதிரி தான் 22,500 வாங்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 100 ரூபாயோ இல்லை 150 பாயிண்ட்டோ இல்லை 200 ரூபாயோ ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. கரெக்டாக கரெக்ட். ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டோட வால்டிலிட்டி இருந்துச்சு, ஏதோ ஒரு நியூஸ் வருது,
மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைக்கு, பெரிய கேப் டவுன் நடக்குது. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, வாலட்டிலிட்டியில் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து தட்டிட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நினச்ச டார்கெட் கூட மறுபடியும் வந்துடலாம். 22,600, 700 அந்த மாதிரி வந்துடலாம். ம். ஸோ இதே ஆப்ஷன் பண்ணும்போது என்னன்னா, நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸை வந்து ஃபார் த டைமிங் வந்து அதை நவுத்தி போட முடியும். இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்க தேவையில்லை. ஸோ இது எதுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்க தேவையில்லை. ஓகே. இப்ப நம்ம அதுக்கு போர்ட்டல்ல போய் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்க தேவையில்ல. ஆப்ஷன் செல் அதுக்கு பண்றோம். பதிலா பிரேக் ஈவன் பாயிண்ட்னு இதில் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ என்னன்னா ஒரு பொசிஷன் எடுக்கும் போதே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். அந்த அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பே ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து 2% பொசிஷன் ஆகும், இங்கேருந்து 1% பொசிஷன் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்து அது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், எவ்வளோ லாஸ் இருக்கும் அப்படின்றது நீங்கள் பொசிஷன் எடுக்கும் போதே பிளான் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன ஓகே. என்னவா ஒரு இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போதே நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்தா லாஸ் எவ்வளோன்னு முன்னாடியே தெரிஞ்சிரும். ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி. ஆமாம், ஓகே, ஓகே, ஒரு 80% வந்து நம்ம அந்த தியரட்டிக்கலாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகும். அது எதை பொறுத்து அப்படின்னா, அந்த இந்தியா விக்ஸ் இந்த ஐவியை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். மற்றபடி ஒரு 80% வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. சப்போஸ் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் பொசிஷன் எடுத்துருக்கீங்க, ஒரு 3 நாள் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க, நீங்கள் ஓவர் நைட்ல வந்து ஒரு பெரிய நியூஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாப் லாஸுக்கு நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஹெட்ஜ் போட்டுடலாம். ஓகே. ஸோ அந்த நியூஸுக்கு பயமா இருக்கு, எந்த டைரக்ஷனுக்கு பயமா இருக்கோ அந்த டைரக்ஷன் வந்து ஒரு ஹெட்ஜ் போட்டீங்கன்னா இந்த ரிஸ்க் உங்களுக்கு வரவே வராது. ரெண்டாவது இப்போ டைம் வேல்யூ வந்து அட்வான்டேஜா இருக்கு. இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 100 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிஸ்க் வந்து 5000 இருக்கும். இதே வந்து நெக்ஸ்ட் டே கேப் அப் வந்து டைரக்டா இந்த ஸ்டாப் லாஸை தாண்டி ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ரிஸ்க் மேபி ஒரு 2000 3000 ஏற்றி வரலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரிஸ்க்கு உண்டான ஒரு புட் ஆப்ஷனோ இல்லை கால் ஆப்ஷனோ நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் உள்ள அட்வான்டேஜ். ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியா இன்னைக்கு மார்க்கெட் 47,000ல இருக்கு. நம்ம ம் 47,000 கா கால் ஆப்ஷனா செல் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் அதுக்கு மேல போகாதுன்னு. ம் சப்போஸ் நாளைக்கு 47,200ல 200 பாயிண்ட் கேப் அப் ஆகுது அப்படின்னா, நம்ம கேப் அப் ஆக போகுதுன்றது தெரிஞ்சு மேல ஒரு கால் ஆப்ஷன் வாங்குனா, இது ஆமாம், ஹெட்ஜ் ஆயிரும்ன்றீங்க. சரி. ஆமாம். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக இனிமேல் வரும்போது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து சரி, சரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஓகே, ஸ்டாப் லாஸ் இருக்கும், இதில் வந்து பிரேக் ஈவன் பண்ணணும். ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதில் எப்படி ரிஸ்க் கம்மியோ அதே மாதிரி ரிவார்டும் கம்மியாக தான் வரும். ஓகே, ஓகேவா? ஸோ அந்த ரிஸ்க்னு பார்க்கும்போது என்னன்னா, ஈக்விட்டியில் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதான் உங்கள் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இது வேற இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹை லீவரேஜ் ப்ராடக்ட் பார்க்க மாதிரி. ஏன் ஹை லீவரேஜ் ப்ராடக்ட்னா, ஸோ என்ன ஏன் ஹை லீவரேஜ்னா, இப்போ 11,25,000 வேல்யூ உள்ள ஒரு கான்ட்ராக்டை நமக்கு வந்து வெறும் 1.3 லேக்குக்கு வந்து ட்ரேட் பண்ணுறான், அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து 10x லீவரேஜ். கரெக்டாக? ஓகே, ஸோ அதனால இது எப்பவுமே ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும், ரிவார்டும் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப எமோட் பண்ணும். ஓகே. அடுத்தது ஈக்விட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன அனலிசிஸ் தேவை? ஸோ ஃபண்டமெண்டல் அனலிசிஸ் பார்ப்போம். ஒரு கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, எவ்வளோ சேல்ஸ் இருக்கு, எவ்வளோ ரெவன்யூ இருக்கு, ஸோ அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் யாரு, அவங்க என்ன பண்ண போறாங்க, ஸோ கம்பெனியோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ வேற இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன தேவைன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அது பே ஆஃபும் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இதில் மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோ இல்லை எக்கனாமிக் பாலிசியோ அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஸோ இது வந்து டோட்டலாக டிஃபரெண்டாக இருக்கும். ஓகே. ஸோ சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம்னா இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் அக்ரிமெண்ட். எதை வச்சு ஸ்டாண்டர்டைஸ்ட்னா, அதில் இருக்க குவான்டிட்டி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் குவான்டிட்டியாக தான் வாங்க முடியும். ஸோ இல்லாட்டி மல்டிபிள்ஸ் ஆஃப் குவான்டிட்டியாக வாங்க முடியும். ஸோ நிஃப்டி 50 வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகும்னா ஒரு லார்ஜ் சைஸ் வந்து 50 குவான்டிட்டி இருக்கு.
ஸோ நீ அடுத்தது வாங்கணும் அப்படின்னா 55 60 வாங்க முடியாது. அடுத்ததும் வந்து இன்னொரு 50 குவான்டிட்டி நம்ம வாங்க முடியும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 50. ம். ஸோ வேற ஈக்விட்டியில் நம்ம அப்படி பண்ண முடியல. ஒரு ஸ்டாக் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், 2 ஸ்டாக் வேணாலும் வாங்கிக்கலாம். கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்லைங் அசெட் இருக்கும். ஸோ அந்த அண்டர்லைங் அசெட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபியூச்சரோட ப்ரைஸ் வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஸோ இதை க்ளீனாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பாலில் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பால் இருக்கு. பாலோட டிரைவ்டு ப்ராடக்ட் என்ன? நீங்கள் வந்து பட்டர் சொல்லலாம், கேர்டு சொல்லலாம் இல்லையா? ம். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கும் ஒரு அண்டர்லைங் வந்து பேஸாக இருக்கும். ஓகே. அடுத்தது கான்ட்ராக்ட் சைஸ். கான்ட்ராக்ட் சைஸ் அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம நிஃப்டிக்கு வந்து ஒரு கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா? ம். ஸோ நிஃப்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 11,25,000 இருக்கு. ஸோ இது வந்து மினிமம் கான்ட்ராக்ட் வேல்யூன்றது ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. 5 லேக் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த வேல்யூ வச்சு தான் அந்த லாட் சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது டைம் டு டைம் வந்து இந்த ஸ்பாட் வந்து எங்கே ட்ரேட் ஆகுதோ அதை பொறுத்து இந்த லாட் சைஸ் வந்து மாறும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட நிஃப்டியோட லாட் சைஸும் பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸும் வந்து சேஞ்ச் ஆக போகுது. கரெக்ட். ஸோ அது வந்து ஃபியூச்சர் ப்ரைஸ். ஃபியூச்சர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர்லைங்கோட ப்ரைஸோட எப்பவுமே வந்து கொஞ்சம் மேலே கீழே தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஃபியூச்சருக்குனே வந்து அந்த ஃபியூச்சர் வந்து தனியாக ட்ரேட் ஆகுது இல்லையா? எதாக இருந்தாலும் அதோட அண்டர்லைங் அசெட் இருந்தாலும் இதுக்கு வந்து தனி சப்ளை டிமாண்ட் இருக்கு. கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாட் ப்ரைஸோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து சில டைம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா சில டைம் வந்து ஸ்பாட் ப்ரைஸோட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து ஸ்பாட்டோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீமியம்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ம். இதே வந்து கம்மியாக ட்ரேட் ஆச்சு அப்படின்னா டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதையாவது டினோட் பண்ணுதா? இப்போ இதை வச்சு நம்ம ஓவரால் சென்டிமெண்ட் வேணா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை வச்சு நம்ம பையோ செல்லோ நம்ம பண்ண முடியாது. ஓகே. ஸோ அடுத்தது எக்ஸ்பைரி டேட். ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து எப்பவுமே எக்ஸ்பைரி டேட் எப்படின்னா எவ்ரி மந்த் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து எக்ஸ்பைரி டேட் ஆகும். சப்போஸ் அந்த டே வந்து ஹாலிடேவா இருந்ததுன்னா ஒரு நாள் முன்னாடி, அதாவது வெட்னஸ்டே வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும். ஆப்ஷனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வந்துச்சு. இப்போ வீக்லி கான்ட்ராக்ட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து பேங்க் நிஃப்டி வந்து வெட்னஸ்டே எக்ஸ்பைரியும், நிஃப்டிக்கு வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரியும் இருக்கு. அதே மாதிரி ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, மிட் கேப் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா மண்டே. ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்விட்டியில் நம்ம என்ன பண்ண முடியும்னா லாங் பொசிஷன் மட்டும் தான் வாங்க முடியும். கரெக்டாக. ம். ஸோ இதில் வந்து அப்படி இது எனக்கு ஒரு டவுட். இப்போ ம், ஃபியூச்சர்ஸை வந்து ரோல் ஓவர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். இப்போ இப்போ நான் வந்து புல்லிஷாக தான் இருக்கேன். ம். நெக்ஸ்ட் மந்த் இப்போ இருக்க ப்ரைஸை விட ஜாஸ்தி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியுது. அப்போ ம். நான் ரோல் ஓவர் பண்ணுறதுன்னா என்ன பண்ணணும்? இந்த ரோல் கான்ட்ராக்டை ஓவர் விட்டுட்டு ஆ அடுத்த கான்ட்ராக்டை வாங்கணுங்களா? இல்லை? ம் ஆமாம். அது ரோல் ஓவர் எப்படின்னா இப்போ ஓவராலாக ஒரு 3-4 மாதத்துக்கு நீங்கள் வந்து புல்லிஷ்னு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கான்ட்ராக்ட் தான், 3 மந்த்லி கான்ட்ராக்ட் தான் ஓப்பன் ஆகும். கரண்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த், ஃபார் மந்த். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இப்போ கரண்ட் மந்த் நீங்கள் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2200 வாங்கிருக்கீங்க. இப்போ கரண்ட் மந்த் எக்ஸ்பைரியில் வந்து 22,300 வந்து மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து புல்லிஷ் வியூ இருக்கு அப்படின்னா இந்த கரண்ட் எக்ஸ்பைரி க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் மறுபடியும் லாங் போவீங்க. ஸோ ஓகே. ஃபர்தராக அடுத்த மாதமும் நீங்கள் மறுபடியும் புல்லிஷாக இருக்குது, உங்கள் வியூ புல்லிஷாக இருக்குது, மார்க்கெட் இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஃபர்தராகவும் அடுத்த மாதமும் இதே மாதிரி பண்ணுவீங்க. ஸோ இதான் வந்து எப்போ ரோலிங் சொல்லுவாங்க. சரி. ஓகே. ஸோ இதே தான் ஷார்ட் பொசிஷனுக்கும் அதே தான். செல்லில் இருக்குது, வியூ வந்து பீரிஷாக இருக்குது அப்படின்னா ஸோ அதையும் அதே மாதிரி தான் ஸ்பெகுலேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஈக்விட்டியில் இருக்காத மாதிரி ஈக்விட்டியில் வந்து வெறும் நம்ம லாங் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது வெறும் பை மட்டும் தான் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்கும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணிக்கலாம், ஷார்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்பைரி டேட் வரும்போது அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது உங்களுக்கு. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஸோ ஜென்ரலாக கால் ஆப்ஷன் என்ன சொல்லும் அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணணும், ஃபியூச்சர் வந்து லாங் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு கால் ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணணும். ஓகே. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னா ஃபியூச்சரை வந்து ஷார்ட் பண்ணுறதும் புட் ஆப்ஷன் பை பண்ணுறதும் ஒரே மாதிரியான இம்பாக்ட் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம எதை பேஸ் பண்ணி எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிஃப்டி வந்து
22,500 ட்ரேட் ஆகுது. ம் 22,500 உங்க டார்கெட் வந்து 22,600 போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 22,550 22,600 கால் ஆப்ஷன் வந்து நம்ம பை பண்ணுவோம். ஓகே ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாருங்க, இப்போ இங்க இருக்கு மார்க்கெட் வந்து கீழே போகும் 22,350 22,400 போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த புட் ஆப்ஷன் நீங்க வந்து பை பண்ணணும். ஸோ இது வந்து டேரக்டா ஸ்பெகுலேட் பண்றது. ஸோ இதே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜ் பண்றது அப்படின்னா இப்போ பெரிய அந்த பீரிஷ் வியூ இருக்குன்னா 4 மந்த் கான்ட்ராக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தள்ளி இருக்க புட் ஆப்ஷன் வந்து சேஃப்டிக்கு வந்து பை பண்ணி சொல்லுவோம். ஓகே ஸோ இதான் வந்து ஜென்ரலா நடக்கிறது. இப்போ இன்டெப்தா நம்ம பார்க்கும்போது நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது இன்னும் வந்து நம்ம இன்டெப்தா பார்க்கணும். சரி ஓகே ஸோ அடுத்தது ஆப்ஷனோட டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பிரிக்கலாம் பேசிக்கா. ஸோ ஒன்று வந்து இந்தி மணி, அடுத்தது வந்து அவுட் ஆஃப் த மணி, அடுத்தது வந்து அட்டி மணி. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஒரு இமேஜ் நம்ம போட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட அண்டர்லைங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47,124 இருக்கு. ஸோ இந்த 47,000 வந்து மணின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்தி மணி, ஸோ இது எப்படி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கால் ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வந்து 124 120 இருக்கு, 47,120 இருக்கு. ஓகேவா. ஸோ இது ஏன் வந்து அட் தி மணி சொல்றாங்க, இது வந்து மணின்னு வச்சுக்கோங்க. 47,120 வந்து மணின்னு வச்சுக்கோங்க. இது எங்க இருக்கு, எந்த பிளேஸ்ல இருக்கு, அட் 47,000 இருக்கு. ஸோ அதனால வந்து இதை வந்து ஏடிஎம் சொல்றோம், அட் தி மணின்னு சொல்றோம். ஸோ சேம் ஸ்ட்ரைக்ல இருக்கு, அதனால வந்து அட் தி மணி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. 47,100 அட் த மணி சொல்லுவோமா இல்லை 47,100 அட் த மணி சொல்லுவோமா? சாரி, 4700. சரி ஸோ இதை வந்து அட் தி மணின்னு சொல்றோம், ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து இந்த மணில இருக்கு. ஓகேவா. ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 47,500. ஸோ இது வந்து இந்த மணிலேருந்து வெளியில இருக்கு. ஸோ அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதுலேருந்து வெளியில டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஓடிஎம் அப்படின்னு சொல்றோம். அவுட் ஆஃப் த மணி அப்படின்றத இதுதான் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ண முடியும். இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். ஏன்னா இது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இம்பாக்ட் இருக்கு. ஸோ இதே வந்து இப்போ வந்து 46,500 இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மணிக்கு உள்ள இருக்கு. ஸோ இந்தி மணி. ஸோ அதனால தான் இதை வந்து இந்தி மணி சொல்லுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஆப்ஷன் செய்யல பார்த்தீங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஷேடட் ஏரியா எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணி. ஸோ இது வந்து கால் சைடுக்கு, இது வந்து புட் சைடுக்கு. ஓகே ஸோ இந்த லைட் எல்லோ ஷேடர்ல எல்லாமே வந்து இந்தி மணி. ஸோ ஒரு கால் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 4700 இருக்கு, அது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மணி. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு உள்ள இருக்கு இந்த மணி, அதனால தான் வந்து அது இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 46,500 இருந்தது அவுட் ஆஃப் த மணி. ஸோ அந்த மணி எப்பவுமே சேம் தான். 47,500 இந்த மணி. ஸோ இதை வந்து இன்னொரு விதமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்க. கால் ஆப்ஷனோட பர்பஸ் என்ன, மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் ஏறும் அப்படின்றது தான் இதோட இந்த கால் ஆப்ஷனோட கான்செப்ட். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அசெண்டிங்கில் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு புட் ஆப்ஷன் எது பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ற வியூ இருந்துச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் வாங்கணும். ஸோ இதை வந்து நம்ம டிசெண்டிங்கில் பார்க்கணும்.
ஸோ அதனால என்னன்னா புட்டு எப்பவுமே கீழே போச்சுன்னா வேலை ஆகும் இல்லையா? ஸோ அதனால இந்த புட்டு வந்து இது கீழே இருக்கிற புட்டு வந்து நம்ம வந்து ஓடிஎம் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்பவுமே அர்த்த மணி வந்து ஒன்று தான். இந்த அர்த்த மணிலேருந்து நீங்கள் வந்து ஓடிஎம்மும் ஐடிஎம்மும் டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் லைட்டாக குழப்பம். நீங்கள் ஆப்ஷன் செயினை ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இப்போ ஆப்ஷனோட ப்ரைஸிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ வந்து ஈக்விட்டி இருக்கு. ஈக்விட்டி தான் வந்து அண்டர்லைன் சொல்லுவாங்க. இப்போ எஃப்என்ஓக்கு வந்து ஸ்பாட்டு தான். எஃப்என்ஓ இண்டெக்ஸுக்கு வந்து ஸ்பாட்டு தான் வந்து அண்டர்லைன். ஸோ எஃப்என்ஓ இண்டெக்ஸுங்கிறது நான் என்னென்ன சொல்ல வரேன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, இப்போ ஸ்பாட் வந்து இப்போ 22,500 இருக்குது அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து எங்கே ட்ரேட் ஆகும்னா இப்போ 22,530, இல்லாட்டி 540, இல்லாட்டி 560 இந்த மாதிரி ப்ரீமியமில் ட்ரேட் ஆச்சுன்னா இப்படி மேலே இருக்கும். இதுதான் வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் டிஃப்ரென்ஸு. இதே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னா அப்போ நம்ம இப்போ பார்த்தது தான் ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம், ஓடிஎம். இங்கே நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை பார்க்கணும். இப்போ அந்த அண்டர்லைங் ப்ரைஸ்லேருந்து ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து அப்டேட்டாக இருக்கும். அது ப்ரீமியமாக ட்ரேட் ஆகுதா இல்லை டிஸ்கவுண்டில் ட்ரேட் ஆகுதா பொறுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு 50 rupees வந்து ட்ரேட் ஆகும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதே ரேட்டில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதில் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இது ஆப்ஷனை வந்து ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டோம், ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேற ஃபீச்சர்ஸோட ட்ரேட் என்ன சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் என்ன சொல்லிருக்கோம், இட்ஸ் சிமிலர் டு இன்சூரன்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ இன்சூரன்ஸில் வந்து என்னென்ன இருக்கும்? ப்ரீமியம் இருக்கும். ஏன் அதை வந்து ப்ரீமியம் ஒரு சொல்லுவோம்? வேலிடிட்டி. எண்ட் ஆஃப் த பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நில் ஆயிரும் இல்லையா? ஆமா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த ஐடிஎம் ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீமியம் இருக்கும். ஏடிஎம் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி லோ ப்ரீமியம் இருக்கும். ஸோ ஓடிஎம் போக போகனா இன்னும் வந்து லோ ப்ரீமியம் வரும். ஸோ இது ஏன் அப்படி இருக்குன்னா இந்த அக்கரன்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 5 lakh ஒருத்தருள்ள ஒரு மெடிக்கல் பாலிசி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 20,000 நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணிருக்கீங்க. ஸோ இதோட வேலிடிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 365 days இருக்கு. ஸோ 1 year வேலிடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைம் இவ்வளோ இருக்கு இல்லையா, இது வந்து டைம் வேல்யூ ஃபுல்லாகவே வந்து டைம் வேல்யூ. ஏன் இது டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் per டேக்கு வந்து எவ்வளோ கட்டுறீங்க அப்படின்றது பாருங்க. இப்போ 54 ரூபா நம்ம வந்து பே பண்ணுறோம் கரெக்டாக. ஓகே.
ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 265 டேஸ்லேருந்து ஒரு வேலிடிட்டி வந்து ஒரு 200 டேஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் பாலிசி எடுத்து ஒரு 165 நாள் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் வந்து இன்னும் 200 நாள் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் ப்ரே பண்ண ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். ஆ அப்போ என்ன, நீங்கள் எதுவும் கிளைம் பண்ணல அப்படின்னா அக்கரன்ஸ் இல்லை அந்த டைம் வந்து நமக்கு வந்து எந்த இன்ஸ்டாலும் இருக்குல்ல. ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வரும். இப்போ அதே மாதிரி 100 நாள் ஆகும்போது என்ன ஆகும், இன்னும் வேல்யூ குறையும். 50 நாள் என்ன ஆகும், இன்னும் ஒரு நாள் ஆகும், என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் 0 டேஸ், அதாவது எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு இதோட வேல்யூ வந்து 0. ஸோ இதான் வந்து ப்ரீமியமோட கான்செப்ட் இல்லையா. ஓகே. ஸோ அதுதான் வந்து இங்கேயும் அப்ளை ஆகும் ஆப்ஷன்ஸ். ஸோ ஐடிஎம்மாக இருக்கும்போது அதுக்கு என்ன, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வந்து அதோட ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தி. ஆமா 365 நாள் இருக்கு, அதுக்குள்ள ஆ எது வேணாலும் நடக்கலாம். ஓகே. ம் இதே ஏடிஎம்மாக இருக்கும்போது அப்படின்னா அந்த ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி. சரி. இதே ஓடிஎம், அதாவது தள்ளி இருக்கிற ஃபார் ஓடிஎம் டீப் ஓடிஎம் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும். சரி. ஆனால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய இதில் வந்து ஒரு லாஸ்ட் டே, இந்த லாஸ்ட் டேல வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து அந்த ஒரு நாளுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த கிளைமை பண்ண முடியும். இந்த வேல்யூ வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ அந்த கடைசி நாளில் உங்கள் ஓடிஎம் வந்து மார்க்கெட் டச் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்னா அதுக்கு உண்டான ப்ரைஸ் ஸ்பைக் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதுதான் இதே இந்த இந்த கான்செப்ட் தான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் என்ன நடக்குதோ அதே தான் வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம ஹெட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அதான் இப்போ பீரேஜ் வியூ இருக்குது, மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த அக்கரன்ஸ் நடக்கல, அந்த பீரேஜ் வந்து நடக்கல, அந்த ஃபால் வந்து நடக்கல அப்படின்னா அந்த பே பண்ண ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸோ இதே வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ரீமியம் பே பண்ணது வந்து கொஞ்சமாக தான் பே பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலிசி எடுத்துக்கோங்க, வெறும் 20,000 தான் பே பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அதே அந்த கான்செப்டில் தான் இப்போ அந்த பீரிஷை வந்து அந்த லெவல் டச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து காப்பாற்றிடும். இப்போ போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு நான் எத்தனை லாட்டு நிஃப்டி வாங்கலாம்? அது வந்து இன்னும் அட்வான்ஸ் கான்செப்டில் வரும், நம்ம பார்க்கலாம். அது சரி. பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பீட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பீட்டாவை பொறுத்து தான் நீங்கள் ஆப்ஷன் பை பண்ணணும். ஓகே. என்ன அர்த்தம்னா, பீட்டானா என்ன அர்த்தம்னா, இப்போ இண்டெக்ஸோட பீட்டாவும் போர்ட்ஃபோலியோ பீட்டாக்கு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பீட்டா வந்து இப்போ 0.1 சாரி 0.7லேருந்து 1.3 1.4 இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷனோ இல்லை 2 புட் ஆப்ஷனோ நீங்கள். இந்த பீட்டாங்கிறது என்னது? ஸோ அது வந்து போர்ட்ஃபோலியோட அந்த ஸ்டாக்ஸோட வால்டிலிட்டி வச்சு நமக்கு வந்து அதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு பீட்டா இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஆமாம். ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து இதுக்கு எப்படி அந்த பீட்டா வந்து எதுக்கு அப்ளிகபிள் ஆகும், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த நிஃப்டி இப்போ இண்டெக்ஸுக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஏன் வந்து நம்ம ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா மெயின் ரீசனே இந்த ஹெட்ஜிங் பர்பஸ் தான். இப்போ எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதில் இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் தான் வந்து ஹெவி போர்ட்ஃபோலியோ இருக்கும், அவங்களுக்கு ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ பின் நிஃப்டி வந்ததுக்கு மெயின் ரீசன் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகே. ஸோ இதில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், ஃபர்ஸ்ட் இதாக பார்க்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதே இண்டெக்ஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆகல, நினைச்ச மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் இல்லை, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, ஒரே இடத்துல வந்து சைட் வைஸாகவே இருக்கு அப்படின்னு என்ன ஆகும், ப்ரீமியம் ஏறாது. ஏறாது. அப்போ வந்து அந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, இதை வந்து நீங்கள் பாலிசி பையராக பார்க்குறீங்க. அதாவது இந்த பாலிசி பையரை வந்து நீங்கள், ஓகேவா. இப்போ இந்த அக்குரன்ஸ் நடக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பாலிசி செல் பண்ணவங்களுக்கு 20,000 இல்லையா.
பாலிசி பை பண்ணவங்களுக்கு வந்து 20,000 லாஸ், இந்த பாலிசி செல் பண்ணவங்களுக்கு வந்து 20,000 ப்ராஃபிட். கரெக்டா? கரெக்ட். ஸோ அந்த ப்ராஃபிட் யார்கிட்ட இருக்கும்? இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து இந்த 20,000 ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு எப்போ ப்ராஃபிட் வரும்னா, இப்போ வந்து நம்ம ஸோ இதில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பார்க்கும்போது நமக்கு வந்து மினிமம் 365 டேஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதே வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கு கூட நமக்கு இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியடை தான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ்ன்றது ஏன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட எப்பவுமே கம்பேர் பண்ணுறாங்கன்னா இதுதான் ரீசன். அடுத்தது வந்து இதுலேருந்து இன்னொன்று கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கால் ஆப்ஷன் வந்து 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட காம்போனன்ட் என்ன? இதை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ, இன்னொன்று வந்து டைம் வேல்யூ. இந்த 100 ரூபாய்க்குள்ள இது ரெண்டும் இருக்குன்றீங்க. ஆமாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குண்டான கேல்குலேஷன் தான் இது. ஸோ எப்பவுமே ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸ். இது ஃபுல்லாகவே 100% வந்து டைம் வேல்யூ தான். ஸோ இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ்லையும் ஐடிஎம் ஸ்ட்ரைக்ஸில் மட்டுமே இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து இந்த கால் ஆப்ஷன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. இப்போ இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து 22,750 கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ரேட்டுக்கு பை பண்ணுறேன் அப்படின்னா 141. ஓகேவா? இப்போ அந்த டைமில் வந்து ஸ்பாட் எங்கே இருக்குது? 22,891 இருக்கு. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக் வந்து 22,750. ஸோ 3 ரூபா இருக்குது. இந்த 3 ரூபா தான் வந்து இதோட இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ. ஸோ இதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக்கு. இந்த ஸ்பாட் மைனஸ் ஸ்ட்ரைக் போட்டிங்கன்னா இந்த 3 ரூபா தான் இதோட இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ. ரிமைனிங் இது வந்து டைம் வேல்யூ. ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, இந்த டைம் வேல்யூவில் தான் பெனிஃபிட் பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷன் பை பண்ணுறாங்க, இந்த டைம் வேல்யூனால தான் லாஸ் பண்ணுறாங்க. இந்த டைம் வேல்யூனா என்ன அப்படின்னா இங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ என்ன ஆகும்னா இந்த டேஸ் குறைய குறைய இதோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கடைசி நாள் வரும்போது என்ன ஆகும்னா, ஸோ லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக். இதோட ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நில் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ இதே வந்து ஐடிஎம் ஸ்ட்ரைக்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. இது வந்து கால் ஆப்ஷனோட ஐடிஎம். ஸோ இது வந்து புட் ஆப்ஷனோட ஐடிஎம். இது வந்து இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ மட்டும் ரிமைனிங் இருக்கும். அதில் இருக்க டைம் வேல்யூ எல்லாமே டிகே ஆகும். ஒரு ஆப்ஷன் பையர் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அவர் வாங்கின கால் ஆப்ஷனில் வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு இதுதான் வந்து பே ஆஃப்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு என்ன உங்களுக்கு வந்து நிற்க போகுது அப்படின்றது தான் வந்து பெரிய கொஸ்டினாக இருக்கும். இந்த டைம் வேல்யூ வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து எண்ணி, இதே டைம் வேல்யூ வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அப்படின்னா பையும் இருக்கும் செல்லும் இருக்கும், ரெண்டு கம்பைண்டாகவும் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அடுத்த ஒரு செஷனில் வந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி.
ஸோ இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து என்ன இருக்குது, ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து என்ன இருக்குது, அதில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வேல்யூ எப்போவுமே பேஸ்ட் ஆன் இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதுவும் வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆப்ஷன் ரீச் சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பொசிஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ லைவாக ட்ரேட் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்றத இந்த மார்க்கெட் வரும்போது இந்த பிஎன்எல்ல வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப் வந்து அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போதான் வந்து நீங்கள் மல்டிபிள் லெக்ஸ் பண்ணும்போது உங்கள் பொசிஷன் எங்கே இருக்குது, உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, அது ப்ராபபிலிட்டி என்ன, ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அந்த டைம் வேல்யூ வந்து எப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையும், டெப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 months கான்ட்ராக்ட் வந்து நமக்கு அவைலபிள் ஆகும். கரண்ட் மந்த்து, நெக்ஸ்ட் மந்த்து, 4 month. ஸோ இந்த 4 monthல வந்து எப்பவுமே வந்து ப்ரைஸ் டிகே வந்து கம்மியாக இருக்கும். இந்த டைம் வேல்யூ வந்து டிகே வந்து ரொம்ப கம்மியாக நடக்கும். இது வந்து எப்போ வந்து கரண்ட் மந்த்துக்கு கரண்ட் வீக்குக்கு வரும்போது இந்த டிகே வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணும்போது இதை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம்னா குயிக்காக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இல்லை ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக நமக்கு ஆப்ஷன் வந்து ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் தான். இப்போ வந்து இந்த ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண போகிறீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த கால் ஆப்ஷன் வாங்கினா நீங்கள் வந்து மேலே போகணும்னு நினச்சி தான் வாங்குறீங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே டைம் என்ன ஆகும்னா புட் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் வந்து குறையும். ஏன் அப்படின்னா நீங்கள் செல்லுன்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க, அப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன ஆகும், அந்த அக்குரன்ஸ் வந்து கம்மியாகுது, ப்ராபபிலிட்டி கம்மியாகுது. ஸோ அதனால அதில் வந்து டைம் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதே தான் டவுனுக்கும். இப்போ சப்போஸ் வந்து மேலேயும் போல கீழேயும் வரல அப்படின்னா இப்போ இந்த இடத்துல சொன்னோம் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் வந்து ப்ரீமியம் செல் பண்ணுறாங்களோ அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த நம்ம நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த கான்செப்டில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட் தான் டார்கெட் பண்ணுவோம். இந்த சைட்வேஸ்லேருந்து எங்கேயாவது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ வந்து ஆட் பண்ணுவோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு? இல்லை, இதில் டவுட் இல்லை. ஒரு ஆப்ஷன் பை பண்ணுறவங்களுக்கும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இந்த பிக்சர்லேருந்து ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பையர் அப்படின்றதுல உங்களுக்கு என்ன தெரியுது? டார்கெட் ஹிட் பண்ணால் மட்டும் ஓகே. ப்ராஃபிட் அப்போ இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. இந்த புல் சைடில் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து சென்டரில் எடுப்பீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதே வெளியே அடிச்சிங்கன்னா ஸோ ஒரு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, வெளியே தள்ளுது அப்படின்னா உங்கள் ப்ராபிலிட்டி வந்து உங்கள் ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷனல் பையராக இருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 ட்ரேடில் வந்து 7 ட்ரேடாவது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. வேற இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதில் என்ன அப்படின்னா இந்த செவத்துல நீங்கள் எங்கே அடித்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் பையில் வந்து ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக இருக்கும், இதில் ரிஸ்க் ரிவார்டு கம்மியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு அக்யூரேசி தேவையில்ல, இந்த இடத்துக்குள்ளே எங்கே அடித்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது இந்த F1 வரும்போது அடுத்தது ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இன்டெப்த்தாக நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா இதுவும் வந்து ஈக்விட்டியோட நம்ம கம்பேர் பண்ணலாம்.
ஒருத்தர் வந்து ஒரு குவான்டிட்டி பை பண்ணுறாரு, ஒரு குவான்டிட்டி செல் பண்ணுறாரு. அப்போ இங்கே என்ன ஆகும்? வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது வந்து 2 வால்யூமா கரெக்டாக? ஸோ வேரஸ் வந்து இந்த எஃப்என்ஓவில் என்ன அப்படின்னா இங்கேயும் அதே தான் நடக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குவான்டிட்டி வந்து நான் வாங்கியிருப்பேன், அதே வந்து அதே ஸ்டாக்ல வந்து நீங்க வந்து செல் பண்ணிருப்பீங்க. அப்போ வந்து வால்யூம் வந்து 2. ஓகேவா? ஓகே, கரெக்டா? கரெக்ட். இந்த எஃப்என்ஓல இப்போ நான் வந்து ஒன்று வாங்கிட்டேன், நீங்க வந்து ஒன்று செல் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்படிதான் ஆட் ஆகும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிருக்கு, இங்க ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். வால்யூம் வந்து 1 தானுங்களா? வால்யூம் வந்து இதே தான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா வால்யூம் அதே வந்து 2 நடக்கும். ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், வால்யூம் வந்து 2 இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பாருங்க, இப்போ ஃபர்தரா நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல வந்து என்னன்னா நான் இன்னும் 2 ஷார்ட் போறேன், 2 வந்து லாங் போறேன், நீங்க வந்து இன்னும் ஒரு லாட் வந்து ஷார்ட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓப்பனா இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 இருக்கும். வால்யூமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? வால்யூம் வந்து இது ஆக்சுவலாக புரியல கொஞ்சம். கிளீனா சொல்லுங்க. இந்த இடத்துல என்னாச்சு, இந்த வால்யூம் என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்தோட அது முடிஞ்சிருச்சு இல்லையா? கரெக்டா? ஆமாம். எஃப்என்ஓல அப்படின்னா எப்படி ஆகுதுன்னா இப்போ ஒன்று பை பண்ணீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து இப்போ இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் வந்து செல் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 கான்ட்ராக்ட் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஆயிருக்கும். இது வந்து இந்த 2 ட்ரேடுமே வந்து க்ளோஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, ஒரு பை ஒரு செல்ல வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஓப்பன் கான்ட்ராக்டாக தான் இருக்கும். எப்போ வந்து ஏன்றவர் வந்து இந்த கான்ட்ராக்டை முன்னாடி ஆப்போசிட் சைடில் செல் பண்ணுறதோ அப்போ தான் வந்து இந்த வால்யூம் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே. ஆனால் ஈக்குவிட்டியில் அப்படி இல்லை. ஈக்குவிட்டியில் வந்து என்னன்னா நீங்கள் பொசிஷன் வச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் செல் பண்ண முடியும். அதே மாதிரி பை பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து உடனே செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம் இல்லையா? இந்த எஃப்என்ஓல பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம்க்கு பதிலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு இருக்கும். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்ன சொல்ல வருதுன்னா எத்தனை பொசிஷன் வந்து கரெக்டாக வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னாவே எத்தனை பொசிஷன் ஓப்பனாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். ஓகே. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு மார்க்கெட் சென்டிமெண்ட் அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். இப்போ வந்து வால்யூம் வச்சு நம்ம ஈக்விட்டில இருந்து பிரேக் அவுட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு ஸ்டாக்குக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அது வந்து எந்த டைரக்ஷன் போக போகுதுன்றதை நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கே பார்க்கலாம், எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது NSE ஆப்ஷன் செயினுங்களா இல்லை? இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வருது. NSE ஆப்ஷன் செயின் வந்து NSE சைட்டில் போயிட்டு மார்க்கெட் டேட்டான்னு இருக்கும், அங்கே வந்து ஆப்ஷன் செயின் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஓகே. இதில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், அதோட ஆஸ்க் குவான்டிட்டி, பிட் குவான்டிட்டி, ஸோ நேற்றுலேருந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு, இப்போ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ இதோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எவ்வளோ, இன்னைக்கு வந்து இதில் வந்து எவ்வளோ, சாரி டோட்டலாக வந்து இதில் வந்து எவ்வளோ வால்யூம் ஆயிருக்கு, அது எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு,
அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து இன்னைக்கு ஆடான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஓவராலாக இந்த வீக்குக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஓயின்னு இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஓஏ அப்படின்றது. சேஞ்சிங் ஓஏ அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து இப்போ க்ளோசிங் மார்க்கெட் க்ளோசிங் வரைக்கும் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இதே நம்பர் வந்து இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து இத்தனை பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்பைக்ல. அதாவது நேத்து இருந்த பொசிஷன்ல இருந்து இன்னைக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆயிருக்கு? நேற்று இருந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இந்த நம்பரும் ஆட் பண்ணினா எவ்வளோ வருமோ அந்த வேல்யூ வந்து நேற்று இருந்திருக்கும் நேற்று க்ளோசிங்கில். சரி. ஸோ நேற்று ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே என்ன காமிச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ நேற்று இதோட க்ளோசிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 67,000 வந்துருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அன்வைண்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிஷன் சொல்லுவாங்க. புட் சைடுல மைனஸ்ல இருந்தா அன்வெண்டிங். இல்லை அது வந்து கால்லையும் வரும். கால்லையும் இதே மாதிரி நெகட்டிவ் புட்லயும் அப்படிதான். இப்படியும் அப்படிதான். இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கரண்ட் டேல வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்கு எவ்வளோ வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றது இது தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ ஜென்ரலாக மார்க்கெட் சென்டிமெண்ட் இதை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஓவரால் அடிஷன் எவ்வளோ டோட்டல் ஒய் வந்து இங்கே டோட்டல் நம்பர் இருக்கும். எல்லா ஸ்பைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து புட்டுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்பர் இந்த புட் ஆப்ஷனோட டோட்டல் நம்பர் வந்து இந்த கால் ஆப்ஷன் நம்பரோட கம்மியாக இருக்கு. கம்மியா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கால் வந்து செல்லிங் வந்து அதிகமாக நடக்குது. கால் வந்து டெய்லி இன்னைக்கு மார்னிங் ஃபுல்லாக வந்து பயங்கரமாக அடிஷன் இருக்கு. மார்க்கெட் டைரக்ஷன்னால இந்த செல்லு வந்து நிறைய நடக்குது. அப்ப இன்னைக்கு மார்க்கெட் விழுந்ததுக்கு இதுதான் காரணம்ன்றீங்க. இதுவும் காரணம் இல்லை, அதோட இம்பாக்ட் வந்து இந்த ஆப்ஷன் செயின்ல இந்த மாதிரி நீங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ இது ஆப்ஷன் செயினை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சீசாவா பாருங்க. ஓகே. இந்த இமேஜ்ல உங்களுக்கு வந்து என்ன தெரியுது? ஸோ பியர் பக்கம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா பியர்னா என்ன, மார்க்கெட் கீழே போறதுக்கு என்ன பண்ணுவோம், புட் ஆப்ஷன். கரெக்டா? ஸோ அப்போ அந்த புட் ஆப்ஷன்ல அடிஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா புல்ல இருக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகே. ஸோ இதே கால் ஆப்ஷன்ல அடிஷன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே போகும். ஓகே. ஸோ அதான் வந்து நான் பார்க்கலாம். ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ மார்னிங் எடுத்தோன்னே வந்து நமக்கு தெரிஞ்சிடாது. ஃபர்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்து நமக்கு டைம் வேணும். அப்போதான் வந்து நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் வந்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு வந்து டேட்டா வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதை காமிக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற டேட்டா தானங்க எல்லா அப்ளிகேஷன்லயும் இருக்கும். ஏன்னா டேட்டா நம்பர் அப்பப்போ ஒரு அப்ளிகேஷன்ல மாறுது. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சில அப்ளிகேஷன் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. ஸ்டோர் பண்ணிட்டு அதுல இருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிருப்பாங்க. ஓகே. இது வந்து இன்னைக்கு வந்து நீ மார்னிங்ல இருந்து நடந்த அடிஷன். நான் பேரிஷ்ன்றது எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா கால் சேஞ்சின் ஓய், புட்டு சேஞ்சின் ஓய் மைனஸ் கால் சேஞ்சின் ஓய். இப்போ நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கால் அடிஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் வந்து இந்த 10 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நடுவில் வந்து கொஞ்சம் டேட்டா ஃபில் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்ச நேரம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து புல் பேக் ஆச்சு. ஓகே. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சப்போர்ட்ல வந்து ஒரு மார்க்கெட் சின்ன பவுன்ஸ் ஆச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைடு வேஷன் காமிச்சிது. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 12:30 அந்த டைமில் வந்து மறுபடியும் வந்து பீரிஷ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோங்க.
22,600 620 30 லெவலில் வந்து நமக்கு வந்து இந்த பிஎல்சி ஸ்ட்ரென்த் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிடுது. ம். அதோட டைம் பார்த்தீங்கன்னா 12:30 வச்சுக்கோங்க. 12:30 மேலே பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ல நமக்கு தெரியுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிருக்கு. சப்போர்ட் பிரேக் ஆகி ஒரு க்ளீன் க்ளோஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபாலோ. ம். ம். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைச்சு. ம். ஸோ இதை வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைசிஸ் வந்து நமக்கு வந்து டைரக்ஷனல் ட்ரேடோட ஸ்ட்ராட்டஜியாக பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நம்ம வந்து பொசிஷனை வந்து அந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது நம்ம குரூப்பில் வந்து அப்டேட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இதை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. நம்ம இந்த நீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொன்னத நம்ம திரும்பி ஒரு டைம் ரீகேப் பண்ணலாங்களா? நீங்க இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போங்களேன். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல இது இல்ல. அ ஓப் என்எஸ்சில ஆப்ஷன் செயின் காமிச்சீங்க இல்லையா? ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம ஒரு 3 விஷயத்த மட்டும் ரொம்ப முக்கியமா கவனிக்கிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது 2த்தையும் ரொம்ப முக்கியமா கவனிக்கிறோம். இப்போ இதோட ஓவரால் வெயிட்டேஜ் வந்து கீழ டோட்டல்ல பார்த்தோம்னா, எந்த பக்கம் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கோ, அந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். 1. இப்போ அப்புறம் வந்து எந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த அளவுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதாவது ஸ்பாட்லேருந்து ஒரு 5 ஸ்ட்ரைக்கு கீழே 5 ஸ்ட்ரைக்கு மேலே. ஸோ இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போகும். ஓகே. எல்லா ஸ்ட்ரைக்கும் பார்க்கணும்னு தேவையில்ல. தேவையில்லை. ஏடிஎம்லேருந்து 5 ஸ்ட்ரைக்கு ஓடிஎம் ஒரு கீழே. 5 ஸ்ட்ரைக்கு, ஐடிஎம் ஒரு 5 ஸ்ட்ரைக்கு. ஆமாம். ஓகே. சரி. ஓகே. இப்ப புட்ல ரொம்ப அடிஷனா இருக்கு அப்படின்னா, அந்த மாரி புல்லிஷா இருக்கிறதுக்கு அந்த மாரி வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி ஏதாவது இருக்குங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் பழைய ட்ரேட்டுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் அடிஷன் தான் இருக்குது. ஓகே. இது டேட்டு பார்த்தீங்கன்னா 13th மார்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே. கால் அடிஷன் நெறைய இருக்கு. 22,600, 22,500, 22,400 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்லையும் மோர் தென் 1 லேக் இருக்குது. அதே எங்கள் புட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிஷன் இல்லை. ஸோ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சைன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டே மார்னிங்லேருந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இருக்கிற பொசிஷன் வந்து குறைச்சிருக்காங்க. ம். ஸோ இப்படி இருந்தாவே வந்து அந்த நல்ல பேரிஷாக இருக்கும். ஓகே. ஸோ அதே டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்கும்போது இன்னும் வந்து அடிஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 22,400லேருந்து இப்போ 22,300 வந்து வந்துருச்சு. ஸோ அதே தான் இங்கேயும் இந்த காலில் வந்து இன்னும் அடிஷன் வந்துகிட்டே இருக்கு. நம்பர் வந்து அடிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கு நல்லாவே. ஆனால் புட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்பர்ஸ் வரல. பழைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 22,300 400 இருந்து இப்போ 22,250 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அடிஷனை வச்சு நம்ம இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஈஸியாக. ஸோ இது டைரக்ஷனல் ட்ரேடோட இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரேடுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ ப்ளஸ் நம்ம சார்ட்டில் வந்து சிம்பிளாக எந்த இண்டிகேட்டரும் நமக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த ஜிக்ஸாக்கை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் போதும். வேறு எந்த இண்டிகேட்டரும் தேவையில்லை. ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபிப்னோசி வச்சு பார்ப்பீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ம். ஓவராலாக ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த புல்லிஷ் ட்ரெண்டு. ஸோ இங்கே வந்து 2 ஹையர் லெவல் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மேஜர் ஹையர் லெவல் வந்து குறைக்குது. பிரேக் ஆகி வந்து கீழே வந்திருக்கு. ம். அதுக்கான டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் ஆன டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் சைடில் நல்லாவே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சரி. நீங்க அந்த சார்ட்டுக்கு போனீங்கன்னா, இப்போ
இந்த ஜிக்ஸாக் இண்டிகேட்டரை மட்டும் ஹைட் பண்ணிடுங்க. ஹைட் பண்ணிட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போனீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா இது வந்து டபுள் டாப்ல இருக்கு. ம். டபுள் டாப் போட்டுட்டு நடுவில் இருக்கிற நெக்லைனை பிரேக் பண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ ஆமா. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 460 வரைக்கும் ம். நெக்லைன்லேருந்து மேலே இருக்க டாப்பை மெஷர் பண்ணி 460 வரைக்கும் வரப்போகுது. ம். இப்போ இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி எடுக்கணுமா, இல்லை டபுள் டாப் வந்த போதே ஸ்ட்ராட்டஜி எடுக்கலாமா? இல்ல அதான் உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணிக்கலாம். எந்த டைம் வேணாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஓகே டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். ஓகே இப்போ நான் இதே வியூக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வந்து டெக்னிக்கல் பத்தி பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்க டைரக்ஷனல் ட்ரேட் கரெக்ட்டா பெரிய செல் ஆக போகுது. ஸோ அடுத்த டார்கெட் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கும் கரெக்ட்டா. ம் 420 to 400 இல்ல 350. 400 460. ஆ. இந்த பேட்டர்னோட டார்கெட் 22,460 வரைக்கும் இருக்கு. ஆனா நான் வந்து ட்ரேட் பண்றது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும்போதும் ட்ரேட் வச்சிருந்தேன், இங்க இருக்கும்போதும் ட்ரேட் வச்சிருந்தேன், இங்க இருக்கும்போதும் ட்ரேட் வச்சிருந்தேன். எல்லாமே நான் டைரக்ஷனல் தான் வச்சிருந்தேன். ஓகே ஸோ ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ எடுத்தோன்னே இது சொல்லலாம்னா, அடுத்தடுத்த செஷன்ல வந்து இது டீட்டெயில்டா பார்க்கலாம். சரி ஓகே ஆனா ஓகே. எப்படி இதை அட்வான்டேஜா இல்ல இப்ப மாத்திக்கிறது? நான் எதுக்காக இப்ப அங்க போனேன்னா, இப்ப அந்த டபுள் ம். டாப் போட்ட நேரத்துல நீங்க ஏதாவது நோட் பண்ணியிருக்கீங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல சேஞ்சஸ் ஏதாவது நடந்திருக்கா? அந்த ஆ டாப்பே புடிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கு நடந்திருக்கா? அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். இல்ல அப்படி டாப்பை வந்து பிடிக்க முடியாது. ஸோ அது வந்து டாப் பிடிக்கிறது வந்து எப்பவுமே பிரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே ஓகே மீதி எல்லா இண்டிகேட்டரும் லேகிங் தான். ஓகே. ம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆப்ஷன் செல் பண்றோம் இல்லையா? அப்போ செல் பண்ணும்போது அந்த இடம் ஸ்ட்ராங்கான இடமா அப்படின்னு பார்க்கறதுக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து அந்த ட்ரெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா? ஃபர்தரா ம். போகுமா போகாதான்றது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஓகே பெட்டர் எப்படின்னா நீங்க டைரக்ஷனல் ட்ரேட் பண்றதை விட இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒரு 2 ட்ரேடை நான் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ரேஞ்ச் வச்சு நான் ட்ரேட் பில் பண்ணியிருக்கேன். என்னோட லோயஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 47,400 இருக்கு. ம். ஸோ இதே வந்து அப்பர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 50,200ல வச்சிருக்கேன். ஓகே ஸோ இது காலையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 நான் எடுத்தேன். இங்கே அப்டேட் பண்ணது வந்து ஒரு 12 o'clock அப்டேட் பண்ணியிருக்கேன். சரி நான் எடுக்கும்போதே நான் டைரக்ஷனல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா அடுத்த 1% மூவ் வந்தாலும் என் பொசிஷன் வந்து ஒன்றா இருக்குதுன்றது. ஓகே. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்லேருந்து ரெண்டு பக்கமும் 1% மூவ் வந்தாலும் உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் இனிஷியல் ஆகாத மாதிரி செட்டப் எடுத்துக்கீங்க. இனிஷியல் செட்டப்பாக இதை தான் நான் வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியல் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சைடும் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஆஸ் யூஸ்வல் வந்து நீங்கள் நான் டைரக்ஷனில் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ராங்கில் எடுத்தா ஓடிஎம்ல வந்து செல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஓடிஎம் காலும் செல் பண்ணுவீங்க, ஓடிஎம் புட்டும் செல் பண்ணுவீங்க. ஈக்குவலாக பண்ணுவீங்க கரெக்டாக ஸ்ட்ராங்கில் ஆமா. அப்படின்னு. ம். ஒரு ஸ்ட்ராடில் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து ஈக்குவலாக செல் பண்ணுவீங்க, காலும் புட்டும் ஈக்குவலாக செல் பண்ணுவீங்க. ம். ம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்ல வேரியேஷன் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செல் பண்ண புட்டு கால் வந்து பாருங்க. புட்டு வந்து மொத்தமாக 3 லாட் தான் செல் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகேவா? 47,700 செல் பண்ணிருக்கேன். 140 செல் பண்ணிருக்கேன். ஓகே ஆனா இங்க கால் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 கால் இருக்கு. ம். ஓகே. எல்லாமே வேற வேற ஸ்ட்ரைக்ல பண்ணிருக்கீங்க. ஆமா. அது ஏன் அப்படின்னா, என்ன காரணம் இதுக்கு? இப்போ நான் பாருங்க. இப்போ 12 மணிக்கு நான் அந்த பொசிஷன் எடுத்தேன்னு சொல்லுங்க இல்லையா? ஆமா. இப்போ 12 மணிக்கு பேங்க் நிஃப்டி எங்க இருக்குன்னு பாருங்க. பன்னெண்டு மணிக்கு பேங்க் நிஃப்டி எங்க இருக்கு? 47 48, 700. 48, 780 இருக்கு. ஆமா. ஸோ அங்கேருந்து எவ்வளோ ஃபால் ஆயிருக்கு?
48,500 அந்த ஃபார்ட்டி மாதிரி எயிட் இருக்கு. அது ஒரு அப்ராக்சிமேட்லி 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் இருக்கு கரெக்டா. ஆமா. இப்போ என்ன இருக்கும், நான் செல் பண்ண புட்டு என்ன இருக்கும்னா ஆக்சுவலாக ரேட் ஏறி இருக்கணும் கரெக்டா. ஆமா. ஆனால் இது என்ன இருக்கு, நான் செல் பண்ணதுலேருந்து வெறும் 5 ரூபா தான் ரேட் ஏறி இருக்கு. ஓகே. இது எந்த ஓகே மந்த்லி கான்ட்ராக்ட் இது. ஆமாம். ஓகே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த புட்டோட செல் பண்ண கால் எவ்வளோ செல் பண்ணிருந்தேன், 80 ரூபாய் செல் பண்ணேன், அது 50 ரூபா ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து அப்படியே பிரித்து ரோல் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ அட்வான்டேஜ் என்ன பார்க்குறேன்னா, இன்னைக்கு க்ளோசிங் வந்து லோக்கு கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸும் வந்து லோ கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் அதே மாதிரி தான் லோலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதனாலே வந்து நெக்ஸ்ட் மண்டே வந்து கேப் டவுனாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா பீரிஷாக தான் இருக்குது. ஸோ பீரிஷாக இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் அடிஷ்னலாக செல் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக வந்து நான் டைரக்ஷன் ட்ரேட் என்ன பண்ணுவேன்னா ஈக்குவலாக இருக்கும், நான் வந்து 2 லாட் எக்ஸ்ட்ரா செல் பண்ணுவேன். ஸோ இந்த செல் பண்ண லாட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரிஸ்க்காக இருக்கும். நான் வந்து சிஸ்டமேட்டிக்காக ட்ரேட் பண்ணுறதுனால இது இந்த ஸ்ட்ரைக் எடுக்கும்போது இதுக்கு இன்பில்ட்டாக ஸ்டாப் லாஸ் வச்சுருவேன். ஓகே. இப்போ என்னோட மண்டே ப்ரொஜெக்ஷன் என்னன்னா, இப்போ வந்து மண்டே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதே இடத்துல லாட் எடுத்திருக்கீங்க இல்லையா, இது ஏதாவது ஆல்கோ ஏதாவதா இல்லை மேனுவலாக தான் போய் பண்ணுறீங்க? மேனுவல் தான். ஸ்டாப் லாஸ் மட்டும் சிஸ்டமில் இருக்கும், ஆல்கோல இருக்கும். ஓகே. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எனக்கு மேலே 1% போனச்சுனாலும் நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன், கீழே 1% போச்சுனாலும் நான் வந்து சின்ன லாஸில் இருப்பேன். நான் வந்து என்னால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட அடிஷன் வச்சு என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதில் என்னன்னா இந்த நெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11,000 இருக்குது. இந்த 11,000லாம் எனக்கு வந்து ஒரு 40% to 50% எனக்கு ரியலைஸ் ஆச்சுன்னா போதும், நான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதான் இந்த நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாலாம் இருக்காது, ரொம்ப போர் அடிக்கும். டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்காது. டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ரிஸ்க் ரிவார்டும் இருக்காது, இன்னும் கம்மியாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம பண்ணலாம். அடிஷ்னலாக என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் இங்கே போச்சுன்னா என்ன பண்ணணும், இங்கே போச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ இது எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணணும்? ஹோல்டுங்கிறது நம்ம டைம் வச்சுன்னு இல்லை, இந்த ப்ராஃபிட் எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த நெட் வேலையில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரிலீஸ் ஆகுதோ அதை வச்சு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக எடுக்கிற அன்னையிலேருந்து ஒரு 2 நாள் 3 நாள் சைட் வேஸ்ல இருக்குன்னு மேக்ஸிமம் 5 days வரைக்கும் ஒரு பொசிஷன் இருக்கும், அவ்வளோதான். அதனால இருக்காது. ஓகே. அது சைட் வேஸானாலும் சரி, டைரக்ஷனாலும் சரி. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் இந்த பார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். சரி, ஒரு ட்ரேட்ல நம்ம வந்து நம்மளோட கேபிட்டல்லேருந்து 1% வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 5 lakhs ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவாக தான் பண்ணுறேன். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர், என்னோட நீங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்க முடியும், கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து என்னோட நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே. சரி. ஓகே. ஸோ ஃபர்தராக வந்து கம்மிங் வீக்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது, எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கிரீக்ஸ் பற்றி படிப்போமா இப்போ? நீங்கள் அடுத்த சாப்டர் வந்து கிரீக்ஸ் படிக்கலாம். இது இன்னைக்கு வந்து இதோட போதும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து கிரீக்ஸ் வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து கிரீக்ஸுக்கு அப்புறம் பிளே ஆஃப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஓகே. அது ரெண்டையும் வந்து நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பே ஆஃப் பார்க்கறது, பே ஆஃப் கிரீக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஓகே. சரி, ஓகே.